ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை ஒரு 4 துண்டு, லவங்கம் ஒரு 3 துண்டு, ஒரு ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகு, பிரியாணி இலை ஒரு 2, வர கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை 2 துண்டு, லவங்கம் 2 துண்டு போட்டுக்கோங்க. பிரியாணி இலையும் 2 போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருந்த 4 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. கேப்சிகமும் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதக்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி வரும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடல, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா கொதித்து வந்ததும் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகம் சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.